அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்று நிஃப்டி மூமெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே முதலில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டி 22,847 ஓப்பன் ஆனது. அதாவது நேற்றைய நிஃப்டியை விட ஒரு 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து 22,814 வரை டவுன் சைடு சென்றது. பின்பு 23,050 வரை அப் சைடு சென்றது. பின்பு டவுன் சைடு 22,850 வரை வந்தது. தற்சமயம் 22,932 உள்ளது. ஆக நீங்கள் இது அறிந்ததே. நான் என்னுடைய வீடியோவில் என்ன கூறியிருந்தேன் என்றால், நேற்றைய வீடியோவில் 22,800க்கு கீழே டவுன் சைடு செல்ல வாய்ப்பு இல்லை. அப்படி சென்றாலும் அங்கிருந்து மார்க்கெட் அப்சைடு மூவ்மெண்ட் செய்யும். அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் என்று கூறியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்து ட்ரேடு எடுத்திருந்தால், அதாவது நமது 3வது பிளானாக இருந்தது, அதை பார்த்து நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் நண்பர்களே. தற்சமயம் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். இமிடியட் சப்போர்ட் என்பது 22,850. இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 23,050. நாளைய மார்க்கெட் ஓப்பன் ஆகி 23,950 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 23,200 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. ஆக அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏனெனில் மார்க்கெட்டின் கண்டிஷன் சரியில்லை. எங்கிருந்தும் டவுன் சைடு வந்து வருகிறது. ஆகவே நீங்கள் அப்சைடு செல்லும்போது ட்ரேட் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் 23,200 சென்ற பின்பு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி 23,850 டவுன் சைடில் கிராஸ் செய்தால் அது 23,700 வரை செல்ல வாய்ப்புள்ளது நண்பர்களே. மார்க்கெட் நிலவரம் சரியில்லை. மார்க்கெட் தடுமாறி கொண்டு இருக்கின்றது. நாளைய எக்ஸ்பைரி டே, கவனமாக ட்ரேட் செய்யவும். இன்றைய இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் எப்படி எடுத்திருக்கலாம் என்பதை பற்றி கூறுகிறேன். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. இன்றைய ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுப்பதை பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக 22,800 புட் ஆப்ஷனை பாருங்கள். சரியாக 10:30 2 இண்டிகேட்டரும் பிரிகிறது. பிரீமியமானது ஒரு 65 ரூபாயில் இருந்தது. தற்சமயம் 25 ரூபாய் வரை வந்தது நண்பர்களே. அதே சமயத்தில் எஸ்ஏஆர் என்பது மார்க்கெட் இதற்கு மேலே போகாது என்று கூறிவிட்டது. அதாவது 96 ரூபாய்க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறியிருந்தது. அதை பார்த்தும் நீங்கள் ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, அது தற்சமயம் 20 ரூபாய் வரை வந்தது. பின்பு அங்கிருந்து 37 ரூபாய் வரை சென்று முடிவடைந்துள்ளது. ஆக நமது டார்கெட் என்னவென்றால், 2 இண்டிகேட்டர் பிரியும் போது நாம் ட்ரேட் எடுக்க வேண்டும். அதாவது ரெட் லைன் கீழே இருக்க வேண்டும், ப்ளூ லைன் மேலே இருக்க வேண்டும். அது பிரியும் போது நாம் ட்ரேட் எடுத்து நம்முடைய எஸ்ஏஆர் என்பது இங்கு கூறிவிட்டது. இதற்கு கீழே போவதற்கான வாய்ப்புகள் என்று கூறும்போது நாம் ஸ்கொயர் ஆஃப் செய்து ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. நன்றாக பாருங்கள். இது போன்று நான் கூறுவது மட்டுமல்ல, நீங்களும் எந்த கால் ஆப்ஷனிலும் புட் ஆப்ஷனிலும் இது மாதிரி நடைபெற்றால் அது சமயம் ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. இந்த இண்டிகேட்டரை நீங்கள் யூஸ் செய்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஆக நீங்கள் ஒரு பிளான் போட்டு மட்டும் ட்ரேட் எடுக்கும். மார்க்கெட்டில் தற்சமயம் கன்ஃபியூஷன் உள்ளது. அப் செல்வதா டவுன் செல்வதா என்று தெரியாமல் நிற்கிறது. ஏனெனில் நிலவரங்கள் சரியில்லை. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் என்பதனால் 3 நிமிட கேண்டில் அல்லது 5 நிமிட கேண்டிலை மட்டும் யூஸ் செய்து நீங்கள் இந்த இண்டிகேட்டர் கிராஸ் செய்வதை பார்த்து ட்ரேட் எடுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும்,
ஷேர் செய்யவும். ஏதேனும் கூற விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.